والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال النبي صلى الله عليه وسلم: أدبني ربي فأحسن تأديبي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு பகைமையின் பண்புகளும் மன்னிக்கும் மனமும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பகைமை அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன? எதனால் பகைமை ஏற்படுகிறது? நிறைய காரணங்களை எழுதுகிறார்கள். இந்த உலகத்திலே பகை தோன்றியதற்கு முதல் காரணம் ஷைத்தான். அவன் உருவாக்குகிற காரணங்கள் எதனாலெல்லாம் இந்த பகையை உருவாக்குகிறான் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த இக்திலாஃபுத்தீன் என்பார்கள், மத துவேஷம். இந்த மத துவேஷத்தை கொண்டுதான் ஆரம்பத்திலிருந்தே இப்லீஸ் பகையை உருவாக்குகிறான். நபிமார்களுக்கு எதிராக, அவர்கள் கொண்டு வந்த தீனுக்கு எதிராக அந்த பகைமையை முதலில் உருவாக்கியவன் அவன். இந்த மததுவேஷம் அன்றிலிருந்து இன்று வரை குறையவே இல்லை, கூடிக்கொண்டே செல்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லா உயிர்களையும் ஒன்றாகவே பார்க்கிறது. தீவிரவாதத்திற்கும் மற்றவர்களை பழிவாங்குவதற்கும் மற்றவர்களை கொள்வதற்கும் மார்க்கத்திலே எந்த வகையான அனுமதியும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, மததுவேஷம் அறவே கூடாது. இந்த பெரிய பிரச்சனை எங்கிருந்து துவங்குகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தான். அதாவது பகைமை வந்தால் பொருளாதார சேதமாகும், உயிர் சேதம் ஏற்படும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து தொண்டு தொட்டு தொடர்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ரூத் ஏற்படுத்திய திட்டங்கள் குர்ஆன் நிறைய பேசும். கடைசியில் இந்த நம்ரூத் இப்ராஹிம் பிரச்சனையே வேண்டாம், நீ யாரை அல்லாஹ் என்று சொல்லுகிறாயோ அந்த அல்லாஹ்வையே கொன்று விடுகிறேன். அல்லாஹ்வை கொல்றதுக்கு முதல்ல முயற்சி செஞ்ச ஆள் யாருன்னா நம்மால தான், நம்ரூத் தான். அதற்காக வேண்டி பெட்டிகளை செய்து கழுகுகளை வளர்த்து பெட்டிகளுக்கு இரண்டு பக்கமும் கதவுகளை ஏற்படுத்தி அந்த பெட்டியினுடைய மூலைகளிலே சங்கிலியை ஏற்படுத்தி அதில் பெரிய பெரிய மாட்டு இறைச்சிகளை இணைத்து பெரிய பெரிய கழுகுகளை வளர்த்து அந்த இறைச்சிக்காக பெட்டியவே தூக்கிட்டு பறக்குமா. ஆக உயரமாக பறக்கிற பறவை எதுன்னா கழுகுதான். ஆக உயரமாக பறக்கிறது. பெட்டியை திறந்து கொண்டு அம்பு விட்டான் அல்லாஹ்வை கொல்வதற்காக. அதை கூட ரப்பு நிராசையாக்கவில்லை, ஹதீசுகள் சொல்லும். அவன் விட்ட அந்த அம்பினுடைய நுனியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீனின் ரத்தத்தை தேய்த்தானாம். அந்த அம்பு வருகிறது, ரத்தம் தோய்ந்திருக்கிறது. இப்ராஹிம், உன் இறைவனை கொலை செய்து விட்டேன் பார்த்தாயா? உன் பகை தேவையில்லை, நான் சொல்வதை கேள், புதிய மார்க்கம் ஒன்றை உருவாக்காத. சொல்லி முடிச்சிட்டு வீட்டுக்கு போற, வீடு இடிஞ்சு போச்சு, மாளிகை இடிந்து கிடக்கிறது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, உன் ரப்பு கோழை, நான் வெளியே வந்தவுடன் மாளிகையை இடித்திருக்கிறான். உன் ரப்புக்கு ஆற்றல் இருந்தால் என் படையோடு மோதச் சொல். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான், எப்ப அல்லாஹ் படை மோதுவதற்கு தயார், இறைவனின் படை, உன் படை எப்ப தயார்னு அல்லாஹ் கேட்கிறான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவன் தயாராக இருக்கிறானாம், நீ எப்பொழுது தயார்? நம்ரூத் சொன்னான், என் படைகளை சரி செய்ய 3 தினம் தேவை. காலார் படைகள், யானை படைகள், குதிரை படைகள், ஒட்டகை படை, நிறைய படை தயார் செய்ய 3 நாள் வேணும். 3 நாள் ஆகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதனாக, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு சிலரும் மட்டும்தான் இருக்கிறார்கள். நம்ரூதினுடைய படை தளபதி வருகிறார். நம்ரூதின் படை தயாராம், உன் இறைவனின் படையை வரச் சொல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள், ரப்பே ஒருத்தரை காணலையே, உன் படையை நான் பார்க்கவில்லையே, யார் வந்து மோதப் போகிறார்கள்? அப்படி படையை அனுப்பவில்லை என்றால் என்னை நைய புடைத்து விடுவான். போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படைகளை பார்த்தா கடல் மாதிரி நிற்கிறது நம்ரூதின் படைகள். இப்பதான் அல்லாஹ் அவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற திரையை அகற்றினான். மலக்கூத்து சமாவாத்தி வல்லர், வானம் பூமியின் ஆதிக்கம், அல்லாஹ்வினுடைய ஜுனூதுல்லா, அல்லாஹ்வினுடைய படைகள் அத்தனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வை பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு நம்ரூதுடைய படையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், கோசு ரெக்கமார் இருக்குன்றாங்க. அல்லாஹ்வினுடைய ஜுனூதுகளை பார்த்துவிட்டு இந்த படையை பார்த்தா கொசுவின் இறகை போல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டான், ஏன் நபியினுடைய நாவிலிருந்து, கலீலின் நாவிலிருந்து கொசுங்கிற வார்த்தை வந்துருச்சு, இவர்களை அழிக்க அதை மட்டுமே நான் அனுப்புகிறேன், போதும். நபியின் வாயிலிருந்து, வலியின் வாயிலிருந்து, நல்லோர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நடைமுறைக்கு கொண்டு வர ரப்பு பாடாய்ப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிக்கல, கொசுவின் படை வந்தது. அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல. அவர்களையும் அழித்து, எல்லாரையும் அழிச்சு, நம்மளையும் பாடாய்ப்படுத்தி, இல்லையா? பகையால் ஏற்படுவது அழிவு எங்கிருந்து துவங்குகிறது? மததுவேஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து துவங்குகிறது. இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் இருந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்தே துவங்கிவிட்டது மததுவேஷங்கள். துவங்கி 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 கடைசியில் யூதர்களும் நசாராக்களும். அல்லாஹு அக்பர். அவர்கள் செய்த அட்டூழியங்கள் அன்றிலிருந்து இன்று வரை முறை குறையவே இல்லை. கண்மணி ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்காக குறைஷிகளோடு சேர்ந்து கொண்டு யூதர்களும் நசாராக்களும் நிறைய இடங்கள்ல ஒண்ணு சேர்ந்துக்குவான். ஆனா உண்மையிலேயே ஆக பரம எதிரி அவர்கள் 2 பேர்களும். ஆனால் பிரச்சனை என்று வருகிற போது ஒன்று சேர்ந்து கொள்ளுவார். குறைஷிகளோடு, ஹவாரியின்களோடு யூதர்களும் நசாராக்களும் ஒன்று சேர்ந்து நாயகத்தையே நசுக்குவதற்காக 10,000 சகாபிகள் தான் மொத்தம் இருக்கிறார்கள், அவர்களை பஸ்மமாக்கி விடலாம் என்று புறப்படுகிறார்கள். அங்குதான் நடக்கிறது ஹந்தக் போர்க்களம். இஸ்லாமிய வரலாற்றில் ஹந்தக் போர்க்களத்தை இந்த சமூகம் படித்து பார்க்க வேண்டும். 4 சக்திகள் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை நசுக்க நினைக்கிறது. அன்னைக்கு நடந்தது மாதிரியே இன்னைக்கும் நடக்கிறது. ஆனா இந்த சமூகம் அன்றைக்கு பெருமானார் போட்ட திட்டம் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு இல்லை. அகல் தோண்டுகிறார்கள். 30 பேர் சேர்ந்து 40 முழங்களை தோண்டுகிறார்கள். இந்த எதிரிகளினுடைய பகையிலிருந்து நீங்குவதற்காக அகல் தோண்டியும் கூட அகலை தாண்டி கொண்டு வந்தான் அம்ர் இப்னு உத். அகலுக்குள்ளே இறங்கி வந்தால் எதிரிகளை கொண்டு விடலாம். ஆனால் அம்ர் இப்னு உத் அகலையும் தாண்டி வருகிறான். 8 அடி உயரம். அம்ர் இப்னு உத் மேலே ஏறுகிற போது, சபா மசாஜித் என்று சொல்லுவார்கள், மதீனாவிலே பார்த்திருக்கலாம். இந்த மலையிலே ஏறுகிற போது எல்லோரும் ஒளிந்திருக்கிறார்கள். ஒரு ஆளு 10,000 வீரர்களை ஜமாளிப்பதற்காக வருகிறார். யாராவது நெஞ்சிலே உரம் இருந்தால், தைரியம் இருந்தால் என்னோடு மோதுங்கள். அடிநலி எல்லாம் துடியா துடிக்கிறாங்க. நாயகமே அனுமதி கொடுங்க, நான் போகிறேன். பெருமானார் அனுமதிக்கவில்லை. மீண்டும் பேசுகிறான் அம்ர் இப்னு உத், யாருக்கு மீசை இருக்கிறதோ வாருங்கள். யாரும் வரவில்லை. பெருமானார் அனுமதி கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசை வார்த்தைகளை பாடி, யாருக்கும் தைரியம் இல்லையா வாருங்கள். இப்பதான் பெருமானார் தன்னுடைய தலப்பாகையை அலி ரலியல்லாஹுவினுடைய தலையிலே வைத்து, ஒருவருக்கு ஒருவர் தான். பெருமானார் ஒரு பெரிய படையை அனுப்பி ஆள காலி பண்ணல, விரோதத்தை காட்டவில்லை, ஒருவருக்கு ஒருவர். ஆனால் அலியே போனவுடன் போர் தொடுத்து விடாதே, ஏகத்துவத்தை சொல்லி அழை. அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு தலைவரை உலகம் பார்த்ததே இல்லை.
முதலில் ஏகத்துவத்தை கொடு. நீ உன்னுடைய எதிர்ப்பை காட்டாதே, ஏகத்துவத்தை சொல்லி அழை. நேர அலி ரலியல்லாஹு தஆலா போறாங்க. அலி ரலியல்லாஹு இருக்கிறது 3 அடி. அண்ணாந்து பார்க்கணும். அம்ர் இப்னு உத் இருப்பது 8 அடி. பெருமானார் வாளை கையிலே கொடுக்கும் போதே சொன்னார்கள், அலியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார். அலி கர்ரார், ஸ்திரமாக இருப்பார். அது எந்த போர்க்களம், விவாதக்களம், எதில் அலி இறங்கினாலும் புறமுதுகுங்கிறது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. அலியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார், புறமுதுகு காட்ட மாட்டார். செல்லுங்கள் அலியே. நேர அலி ரலியல்லாஹு தஆலா போனாங்க. 2 வார்த்தை, அஸ்லிம் தஸ்லம். நீ இஸ்லாம் ஆயிரு. அம்ர் இப்னு உத் இடத்துல நீ இஸ்லாம் ஆகிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன். அம்ர் இப்னு உத் பார்க்கிறார், அலியே உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கு முகம்மதுக்கு தான் பிரச்சனை, வர சொல். இல்ல முகம்மது வரமாட்டாரு, இப்ப பிரச்சனையே நான் தான். அலி ரலியல்லாஹு தஆலா, நீ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் ஓகே, இல்லை என்றால் போர் தொடுத்துக் கொள்ளலாம், 2 பேரும் சண்டை வச்சுக்கலாம். அலியே நீ சின்ன பையன், என் வயதை கவனித்து நீ சிறுவர். அம்பு விளையாடுவதில் எனக்கு நிகர் அரபுகளில் யாருமே இல்லை என்று உனக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது உன்னை 2 துண்டாக நான் பிளந்து விடுவேன். நீ என்னோடு மோத வேண்டாம், நீ என்னை கவனித்து ஒன்றுமே இல்லை. அதில் எல்லாம் மீண்டும் அழைக்கிறார்கள், இல்லை இல்லை அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாமான பிரச்சனை இல்ல, இல்லாட்டி நாம எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். பேசிக் கொண்டிருக்கிற போதே வாளை சுருட்ட அம்ர் இப்னு உத்தினுடைய அந்த வாழ்வீச்சின் வேகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைப்பாகையையும் தாண்டி அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலையில் பாய்கிறது, தலையில் கோடிடுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய அம்பு வேகம் தான் தெரியுமே. ஒரு சுழற்றினார்கள். அம்ர் இப்னு உத்தை 2 துண்டாக போட்டார்கள். அம்ர் இப்னு உத் ஒரே வெட்டில் அந்த துல்பிகாரை கொண்டு 2 துண்டாக அம்ர் இப்னு உத் விழுந்தார். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதத்தை கிளப்புகிற போது கூட அங்கே ஆரம்பத்தில் தான் என்றைக்குமே சண்டைக்கு போனதாக ஒரு வரலாறு கூட இல்லை. போர்க்களத்தில் தன் கையால் யாரையும் கொன்றதாக ஒரு வரலாறு இருக்கிறதா? இப்படி ஒரு படை தளபதி, பல போர்களை நடத்திய தளபதி இப்படி வாழ்ந்திருக்கிறார் என்ற வரலாறை பார்க்க முடியுமா? முதலில் பகையால் ஏற்படுவது, பகை எதனால் ஏற்படுகிறது என்றால் மத துவேஷம். 2வது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சைத்தான் போடுவது பகையை. இந்த பகை எதனால்? அதுலயும் நம்ம சமுதாய ஸ்பெயின்ல எல்லாம் அழிஞ்சு போனதற்கான காரணம் இந்த பதவியின் மோகம் இல்லையா? குர்துபா எவ்வளவு அழகான நகரம் ஸ்பெயினில். குர்துபா மகதியின் கையில் இருக்கிறது. பர்பரிகளை வைத்துக் கொண்டு சுலைமான் குர்துபாவை பிடிக்க நினைக்கிறார். ஆனால் தன் படைபலம் போதாது என்று நஸ்ரானிகளிடத்திலே பிச்சை கேட்டார். நீ உதவி செய்தால் இஸ்லாமியர்களை அழித்து, நஸ்ரானிகளிட உதவி வாங்கி மகதியை அழித்து, இஸ்லாமியர்களை அழித்து உனக்கு கேட்பதை தருகிறேன். சுலைமானுக்கு நஸ்ரானிய மன்னன் இல்லையா உதவி செய்கிறான். நஸ்ரானிய மன்னன் உதவியை பெற்று மகதியை அளிக்கிறார். மகதி துலைலா போயிட்டார், துலைதுலாவுக்கு போயிட்டார், தப்பித்து ஓடுகிறார். ஆட்சி அதிகாரம் குர்துபாவில் இப்பொழுது சுலைமானிடத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுலைமான் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற போது மகதி அதே மன்னரிடத்தில் கேட்கிறார். அல்போன்ஸ் மன்னன் மகதியும் கேட்கிறார், எனக்கு உதவி செய்யுங்க. அதே மன்னன் தான் சுலைமானுக்கு உதவி செய்த மன்னன் மகதிக்கும் உதவி செய்கிறார். 2 அணியிலேயுமே நஸ்ரானிகள், 2 அணியிலேயுமே கிறிஸ்துவ படைகள் இருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா என்ன செய்தோ அதுக்கு நமூனா யாருன்னா அந்த ஸ்பெயின் தான். 2 அணிகளிலும் நஸ்ரானிய படைகள் இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? 2 பேர் போர் செய்தாலும் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும். அந்த ஒரு போர்ல 60,000 பேர் இருந்தாங்க, 20,000 இஸ்லாமியர்கள் காலியானார்கள். பதவிக்காக தான் வந்து அந்த இடத்தில் அமர வேண்டும் என்பதற்காக
சுலைமானும் மஹ்தியும் ஏற்படுத்திக் கொண்ட அந்த திட்டத்தால் 20,000 இஸ்லாமியர்களை இழந்தோம். இன்றைக்கும் சமூகத்தில் இதுதானே நடக்கிறது. உலகளாவிய முறையில் அரபுகள் ஒன்று சேர்ந்தால் இல்லையா, நம்மை விட சக்தி பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் இல்லையே. பதவிக்காக மற்றவர்களை தன் நாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து அழகு பார்க்கிற இந்த சமூகமாக இருக்கிறது. அந்த சுலைமானின் வரலாறை பார்க்கிறோம். 200 மாளிகைகள், 200 கோட்டைகள், அது முழுவதையும் நசராணிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, பகை எதனால் ஏற்படும்? பதவியால் ஏற்படும். மூணாவது காரணம் எழுதுறாங்க, பகை எதனால் ஏற்படும்? அத்தஅத்தா, மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கவில்லை என்றால் பகையும் புரட்சியும் ஏற்படும். 4வது காரணத்தை எழுதும் போது எழுதுவாங்க, வீட்டுக்குள்ள பகை எதனால் ஏற்படுகிறது? அவனுக்கு சேர வேண்டிய ஹக்க கொடுக்கலன்னா, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டிய ஹக்க கொடுக்கலன்னா பகை வந்துடும். அவனுடைய சொத்துக்களை கொடுக்கவில்லை என்றால் பகை வந்துவிடும் இல்லையா? இன்னைக்கு அண்ணன் தம்பி கரெக்டா கொடுக்கிறோமா? ஒரு 6 அடி நிலத்துக்காக அடிச்சுக்கிட்டு சாகுறான். இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். கடைசியில் அந்த பூமி சொல்லிச்சான், மூதேவி நீங்க 2 பேர் எனக்கு தாண்டா சொந்தம், ஏண்டா அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? அன்பிற்குரியவர்களே, 5வது ஒரு காரணம் எழுதுவார்கள், ஜிதால், ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதால் பகை ஏற்படும். பொறாமையால், 6வது எழுதுவார்கள், பொறாமையால் பகை ஏற்படும். இனாத், பிடிவாதத்தால் பகை ஏற்படும். ஈமான் பலகீனமாக இருந்தாலும் பகை ஏற்படும், இல்மு குறைவாக இருந்தாலும் பகை ஏற்படும் என்று பல்வேறு காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் வடிக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பகைக்கான முதல் காரணம் மத துவேஷம், பதவியின் மோகம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கைக்கு செல்ல போகிறோம். இந்த பகையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றிலும் பகைவர்கள் இருக்கிற இந்த சூழலில் பெருமானார் மற்றவர்களோடும் தன் சமூகத்தோடும் எப்படி மன்னிக்கிற மனோபாவத்தோடு வாழ்ந்தார்கள். ஒவ்வொருவரும் இதை எண்ணிக்கொண்டு இன்னிலிருந்து நமக்கு எதிரி சைத்தானை தவிர யாரும் இல்லை என்ற முடிவோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பரம எதிரி யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அபூஜஹல் எல்லாம் முடிஞ்சாச்சு, பத்ர் போர்க்களத்தில் எல்லாம் காலி. பெருமானார் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பெருமானார் இல்லை என்ற வதந்தியை கிளப்பியவர் அபூ சுஃபியான். பத்ர் போருக்கும் அவர்தான் காரணம். உஹதிலே இஸ்லாமியர்கள் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சாதாரணமா இல்ல. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிற போது பெருமானார் 40 தடவை ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு தடவை ஜனாஸா தொழுகை நடத்திய கண்மணி நாயகம் ஹம்ஸா ரலியல்லாஹு ஜனாஸா தொழுகை நடத்திட்டு வருவாங்க. மன திருப்தி இருக்காது, 2வது தடவை நடத்துவாங்க, 3வது தடவை நடத்துவாங்க. அல்லாஹு அக்பர், இத்தனை தடவை ஜனாஸா தொழுகை. என்ன காரணம்? இந்த அபூ சுஃபியான் கிளப்பியது. முஹம்மது இறந்து விட்டார். இந்த அபூ சுஃபியான், பெருமானாரை கொல்ல துடியாய் துடித்த அபூ சுஃபியான் ஃபத்ஹ் மக்காவிலே மாட்டிக்கொண்டார். கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம இருந்தா என்ன செய்வோம்? நாம ஒரு அரசாங்கம் நடத்தினா என்ன செய்வோம்? அன்புக்குரியவர்களை, இந்த அபூ சுஃபியானுக்கு கொடுக்கிற தண்டனை என்னவாக இருக்கும்? தண்டனைகளிலேயே ஆக உச்ச தண்டனை இல்லையா? ஒன்று தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வந்து அப்படி போறாங்க. அபூ சுஃபியான், நீங்க செஞ்சதுக்கு பெருமானாரிடத்திலே நான் அனுமதி கேட்பேன். எனக்கு நாயகம் அனுமதி கொடுத்தால் ஆனா பெருமானார் அந்த வழியா வர்றாங்க. அபூ சுஃபியான பாக்குறாங்க. அல்லாஹு அக்பர், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். அபூ சுஃபியான், இது பழிவாங்கும் தினம் அல்ல, இது பழிவாங்கும் தினம் அல்ல. உன்னை நான் மன்னித்து விட்டேன். யார? உன்னை நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, காபத்துல்லாவில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு, இந்த அபூ சுஃபியானின் வீட்டில் நுழைவர்களுக்கும் மன்னிப்பு. காபத்துல்லாவோடு அபூ சுஃபியானின் இல்லத்தை இணைக்கிறார்கள். காபத்துல்லாவிலே நுழைந்தவர்களுக்கும் மன்னிப்பு, அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் மன்னிப்பு. கேட்டவுன் அபூ சுஃபியான் தாவி வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இப்படி மன்னிக்கிற மனோபாவம் நபியை தவிர வேறு யாருக்கும் வராது.
இல்லையா? அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய எதிரியையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணனை மன்னிக்கிறதுக்கு தம்பிக்கு வலிக்குது இல்லையா? மனைவியை மன்னிக்க கணவனுக்கு முடியவில்லை, கணவனை மன்னிக்க மனைவிக்கு முடியவில்லை. உலகத்தின் தலைவர்கள் நாயகத்தின் வரலாறை புரிய வேண்டும். எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் நடந்தார்கள். அண்ணன் நம்பி வரலாறு ஒரு அழகான ஹதீஸ், நான் அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ். இந்த சமூகத்திற்கு ரொம்ப தேவை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு அண்ணன் தம்பிகள் சம்பந்தமாக பேசுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கேட்பானாம். அண்ணனை பார்த்து கேட்பான், உன் தம்பி விஷயத்தை நீ என்ன நினைக்கிறம்மா? அந்த அண்ணக்காரர் சொல்லுவாரு, அல்லாஹ் என் தம்பி நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா 50,000 வாங்குவாரு, 1 லட்சம் வாங்குவாரு, 25,000 கடைன்னு தான் வாங்குவாரு, திருப்பி கொடுத்ததே இல்ல ரப்ப. என் நம்பி கொடுத்ததே இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், அதனால என்ன செய்யலான்னு இருக்கிற? அண்ணன் சொல்லுவார், யாரெல்லாம் இங்க வந்து காசை வாங்கி நான் என்ன செய்ய போறேன், அதனால தம்பியினுடைய நன்மையில இருந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துரு. பெருமானார் அழுகிறார்கள், தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், உன் தம்பிட்ட ஒரு நன்மையும் இல்ல, வெத்து பேப்பரா வந்திருக்கிறார், எந்த நன்மையுமே இல்ல, சும்மா இருக்கிறார். அண்ணன் அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுப்பார், எல்லாம் நன்மை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன் தீமை எல்லாம் என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. என் உம்மத்தில் இதெல்லாம் நடக்கும் என்கிறார்கள் பெருமானார். என் உம்மத்தில் இதெல்லாம் நடக்கும் என்றார்கள் பெருமானார். அழுது கொண்டே சொன்னார்கள், அண்ணன் தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்லுகிற அண்ணனை பார்த்தீர்களா? மீண்டும் தொடர்கிறது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், இந்த சொர்க்கத்தை இவருக்கு சுட்டி காட்டி வாருங்கள். எல்லாம் அப்படி சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி காட்டிட்டு வருவாங்க. பார்த்தா 72,000 அறைகளை கொண்ட மாளிகை, பயங்கரமா இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து அன்னைக்கார அல்லாட்ட கேட்பாரு, மையம் லிக்குஹாதா, இந்த 72,000 அறைகளை கொண்ட மாளிகையை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார்? சாதாரண நாள்ல வாங்க முடியுமா? 72,000 அறைகள். மெட்ராஸ்ல ஒரு ரூமே வாங்க முடியாது. எங்க 72,000 அறை? 72,000 அறைகளை வாங்குபவர் யார்? அல்லாஹ் சொல்லுவா, லா யம்லிகு நபியுன் வலா சித்தீகுன் வலா ஷஹீத் வலா முலூக். இதை எந்த நபிக்கும் கொடுக்கிற மாதிரி இல்ல, எந்த சித்திக்கு, எந்த சாலிக்கு, எந்த அரசருக்கும் நான் விற்கிற மாதிரி இல்ல, வேறு யாருக்கு வைத்திருக்கிறாய் ரப்பே என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், உனக்குத்தான் தரலாம் என்று இருக்கிறேன். அண்ணனை பார்த்து, உனக்குத்தான் தரலாம் என்று இருக்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஒரே ஒரு கண்டிஷன், என் தம்பியை நான் மன்னிச்சுட்டேன். அந்த ஹதீஸ் தொடர்கிறது, கதுகபர்து கதுகபர்து கதுகபர்து. ஒரு தடவை சொல்ல மாட்டார், 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உன் தம்பியின் கையை பிடித்துக் கொண்டு 2 பேர்களும் சேர்ந்து ஒன்றாக நுழையுங்கள். மன்னிப்பின் மகத்துவம் எவ்வளவு என்பதை புரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல ஒரு வார்த்தையை பேச முடியுமா? பேசினார்களா? இல்லை. அப்ப நம்ம உறவுகளுக்குள்ளே எவ்வளவு விரிசல்கள், எவ்வளவு விரிசல்கள். அது என்ன தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வாழ்ற காலம் வெறும் 60க்கு 70க்கு இடையில. அந்த காலத்திலே ஒருவரை ஒருவர் மன்னித்து சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டிய இல்லையா பக்குவத்தை பெறுபவர்களாக மாறி போக வேண்டும். ஒரு மன்னிப்பு இவ்வளவு பெரிய வேலையை செய்யும், சொர்க்கத்தை கொடுத்துவிடும். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மன்னிப்பா? உலகமே வியந்து நிற்கிறதே. தாயிஃப், நாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி வந்து பொடனில தட்டினான், நம்ம விட்டுருவோமா? அவன் பைக்கில் போனாலும் துரத்து துரத்து துரத்துன்னு துரத்தி அவன் வீடு வரைக்கும் ஓடி போயாவது இல்லையா, பழி வாங்க விட மாட்டோம். வழியே இல்லாமல் தனக்கு ஆதரவாக இருந்த அத்துணை பேர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுவை இழந்து, அபூ தாலிப் இழந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலாவது தனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று எண்ணி தாயிஃபுக்கு சென்று தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பெரும் தலைவர்கள் அப்துல்லைல், மஸ்ஊத், ஹபீப் 3 பேரிடத்திலேயும் அடைக்கலம் கேட்டு நபியாக வருவதற்கு உன்னை தவிர வேறு ஆள் இல்லையா என்று அவர்கள் விரட்டி சிறுவர்களின் கையிலே கல்லை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரோட்டிலே நடக்கிற போது சிறுவர்கள் எல்லாம் கல்லால் அடித்து பெருமானாருக்கு ரத்தம் சொட்டுகிறது. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அல்லாஹ் துடிக்கிறான். ஹபீப் இல்லையா? ஜிப்ராயில் வந்துட்டாங்க, நாயகமே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 2 மலைகள், தாயிஃப் மலை தானே, 2 மலைகளுக்கு இடையில் 25 சமுதாயத்தை அழித்து விடுகிறேன். ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பு. அழிக்க துடிக்கிறான் ரப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம குருஜ் மின் அஸ்லாபிஹிம் அல்லா யுஸ்ரிக் பில்லாஹ். யா அல்லாஹ், இவர்களுடைய சுல்பு முதுகந்தண்டிலிருந்து வருகிற பிச்சலங்களுக்கு ஹிதாயத்தின் நசீபை நீ கொடு, இவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிச்சிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்களே, இன்றைக்கு இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இவர்கள் சந்ததிகள் ஈமான் கொள்ளுவார்கள், நான் மன்னித்து விடுகிறேன். அல்லாஹு அக்பர். தன்னை நைய புடைத்தவர்களையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்களே, இன்றைக்கு இந்த மன்னிப்பு நம்முடைய இல்லங்களில் வந்ததா? அறவே வல்ல. அல்லாஹு அக்பர். ஃபத்ஹ் மக்கா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சில ஹதீஸ்களை எழுதுகிற போது கண்ணீரோடு எழுதுவார்கள். தர்ஜுமத்துல் புகாரியிலே அதையே சொல்லுவார்கள். மக்காவை விட்டு போகும்போது பெருமானார் மனசு என்ன துடிச்சு தெரியுமா? தான் பிறந்த பூமியை விட்டு 53 ஆண்டு காலம் இல்லையா வாழ்ந்த பூமி, 53 வருஷம் வாழ்ந்த பூமியை விட்டுட்டு பெருமானாரை துரத்துகிற போது போய் 2 ரக்காத்து தொழுக அனுமதி கேட்கிறார்கள் காபாவிலே. உஸ்மான் பின் தல்ஹா முடியாதுன்றாரு. ஒரு காலம் வரும் உஸ்மான், சாவி என் கரத்திற்கு வரும். 8 வருடம் மக்கா வெற்றியின் போது உஸ்மான் இப்னு தல்ஹாவையே அலி ரலியல்லாஹு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். என்ன நடக்குமோ தெரியாது, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் எதையும் செய்யலாம். மதீனத்து ராஜாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி போய் மக்காவிற்கு வந்திருக்கிறார்கள். உடன் 18,000 சஹாபாக்களும் இருக்கிறார்கள். எதுவும் செய்யலாம். உஸ்மான் இப்னு தல்ஹா வந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? உஸ்மான், சாவி என்னிடத்தில் வரும் என்று சொன்னேனே. பெருமானார் உள்ள போனாங்க, தொழுதாங்க. பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள், உள்ளே தொழுது விட்டு வருகிறார்கள். எங்கே உஸ்மான் என்றார்கள். எங்கே உஸ்மான் இப்னு தல்ஹா? அந்த சாவியை தூக்கி கையில கொடுக்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹாவின் கையில் கொடுத்து, இனி கியாமத்து வரை உங்க சந்ததி அல்ல. பெருமானை இதை விட பெரிய துவா உலகத்தில் என்ன இருக்கும்? கியாமத்து வரை, உலகம் அழிகிற வரை காபத்துல்லாவின் திறவுகோல் உன் சந்ததியில் தான் இருக்கும். சந்ததி பெருசாகிறதுக்கு எவ்வளவு பெரிய துவா காபத்துல்லாவை வச்சு, இதை விட பெரிய வாய்ப்பா? அல்லாஹு அக்பர். அதே இடத்திலேயே தல்ஹத் இப்னு உஸ்மான் சரணடைந்தாரே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். தன்னை எதிர்த்து இருக்கவே கூடாது என்று விரட்டியவர்களுக்கு கூட பெருமானார் கொடுத்த பெரிய வெகுமதி. மன்னிப்பை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை தெரியுமா? தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை எதுன்னா மன்னிப்பு தான். தண்டனையிலேயே கஷ்டமான தண்டனை. தல்ஹத் இப்னு உஸ்மான் பின் தல்ஹா அல்லாஹு அக்பர் துடித்து போனாரே. அன்புக்குரியவர்களே, பெருமானார் மன்னித்த அந்த மன்னிப்பின் வரலாறுகளை மட்டும் தொட்டுக்கொண்டு சென்றார். வரலாறு முழுக்க நாயகம் மன்னித்திருக்கிறார்கள். கொலை செய்ய வந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு புறப்படுறார். அம்ர் இப்னு வஹப் சஃப்வான் அனுப்பி வைக்கிறார். பெருமானார் மதீனாவில் இருக்கிறாங்க. மக்காவில் திட்டம் நடக்கிறது. மக்காவில் திட்டம். சஃப்வான் சொல்லுகிறார், அம்ர் இப்னு வஹப் நீ சென்று விடு. உன் மகன் கைதியாக இருக்கிறார், பத்ர் கைதியாக இருக்கிறார். நீ போ, இந்த வாளை தருகிறேன், விஷம் தோய்ந்த வாள். முகம்மதின் தலையை கொண்டு வா. உனக்கு வறுமைக்கு, கடனுக்கு, கஷ்டத்திற்கு எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். சென்று வா, முகம்மதை வென்று வா. சஃப்வானின் பேச்சை கேட்டு அம்ர் இப்னு வஹப் பெருமானாரை கொல்வதற்கு புறப்படுகிறார். மதீனாவுக்குள்ள நுழையும் போது வாளோடு போக உமர் ரலியல்லாஹு மாட்டிக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு ஒரு காலத்தில் அப்படித்தானே புறப்பட்டாரு. பெருமானாரின் தலையை கொண்டு வர்றேன்னு தானே புறப்பட்டாரு. பொதுவாகவே இந்த மதீனத்து ரோஜாவை யாரெல்லாம் பறிக்க சென்றார்களோ தன்னை காக்கும் காம்பாக மாற்றித்தான் பழக்கம்.
அம்ர் இப்னு வஹப பிடிச்சிட்டு போயாச்சு உமர் ரலியல்லாஹு நாயகமே உருகிய வாளோடு வந்திருக்கிறார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அம்ர் இப்னு வஹப் உருகிய வாளோடு வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்க, இல்ல என் மகன் கைதியாக இருக்கிறார், அவருக்கு பிணை தொகை கொடுத்து என் மகனை கொண்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் சஃப்வானும் தனி அறையில் பேசியதை சொல்லட்டுமா? மக்காவிலே 2 பேரும் உன் கடனுக்கு வறுமைக்கு அத்தனைக்கும் பொறுப்பேற்று என் தலையை வெட்டி வரத்தானே இந்த வாளை சஃப்வான் கொடுத்தார் என்று கடந்த கதை நடந்த கதை கண்மணி நாயகம் சொல்வதை கேட்டு வாளை கீழே வைத்துவிட்டு அதே இடத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் பெருமானார் மன்னித்தார்கள். கொலை செய்ய சென்றவரை மன்னித்தார்கள். இதுதான் வரலாறு. பெருமானாரின் வரலாறு ஏடுகளும் இதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் ஆயிரம் வரலாறுகளை சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு சின்ன சண்டை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு லேசா பேசிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சுன்னா இயற்கையிலேயே சில பேருக்கு கோபம் வந்துச்சுன்னா அடக்கவே முடியாது. அந்த கோபத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு அந்த வகையில கோபம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா உமர் ரலியல்லாஹு தண்ணி எடுத்து மூக்குல ஊத்திக்குவாங்களாம் கோபத்தை அடக்குவதற்காக. அவ்வளவு கோபம் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கோபத்தோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஃபாஃபு அன்னி அஹி உமரே என்ன மன்னிச்சுக்கங்களே, என்ன மன்னிச்சுக்கங்களே. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் தீரவே இல்லை, அத முடியாது. புறப்பட்டு செல்கிறார்கள். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு செல்கிறார்கள். குகைத்தோழர் என்ன மன்னிச்சுக்கங்களே, என்ன மன்னிச்சுக்கங்களே. பின்னால் செல்கிறார்கள், மன்னிக்கவே இல்லை. வீட்டின் கதவுக்குள் புகுகிறார்கள், வீட்டுக்குள்ளே புகுகிறார்கள், கதவை தாளிடுகிறார்கள். வெளியே அபூபக்கர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் ஃபாஃபு அன்னி. திறக்கல 3 தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் ஃபாஃபு அன்னி. என்ன மன்னிச்சிருங்களே, என்ன மன்னிச்சிருங்களே, என்ன மன்னிச்சிருங்களே. துடிச்சு மன்னிக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கலங்கிய கண்களோடு கண்மணி நாயகத்திடத்திலே வருகிறார்கள். உள்ளே இருக்கிற உமர் ரலியல்லாஹு உணர்கிறார்கள், ஆஹா பெரிய தப்பு செஞ்சிட்டமே. இவ்வளவு தூரம் கெஞ்சி வந்து அது யாரு சாதாரண ஆளா? பெருமானாரையே அல்லாஹ் யாரையும் நம்பி கொடுக்கல, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நம்பித்தானே கொடுத்தான். நீங்க கூட்டு போங்கன்னு ஹிஜ்ரத்துல அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு வரை வர வைத்து விட்டேனா, தவறு செய்து விட்டேன் என்று கதவை திறந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமில்ல. நேரா உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வேகமாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கரத்தை பிடித்து, சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நானு, நீங்க என்ன மன்னிச்சுக்கங்க. 2 பேரும் மாறி மன்னிப்பு கேட்பதை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மன்னிப்பு இருக்கிற வரை இந்த சமுதாயம் சிறப்பை பெறும் என்றார்கள். சிறப்பை பெறும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் வீடுகளில் இந்த மன்னிப்பு எப்படி இருக்கிறது? ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து இப்படியே சொன்னாரு. திட்டு எந்த அளவுக்கு திட்டு தெரியுமா? கபருக்குள்ளேயும் அந்த திட்டு இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாரு, நான் திட்டுவது உன் கபருக்குள்ளும் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கூட கவலைப்படாம சொன்னாங்க, இங்கதான் கொஞ்சம் வார்த்தையை மாத்தணும், ஏன் கபருக்குள்ள இல்ல உன் கபருக்குள்ளன்னாங்க. நீ திட்டு ஏன் கபருக்கு வராது, உண்மை இருந்தால் தானே எனக்கு வரும், இல்லை என்ன உன் கபருக்கு தான் வரும்னு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படி மன்னிப்பு கேட்டார்கள் தெரியுமா? சுஹைப் ரூமி, சல்மான் பார்சி, பிலால் ஹபஷி 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்துக்கு வரல. அபூ சுஃபியான் அந்த வழியாக செல்கிறார். பார்த்த பிலால் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹும் இருக்கிறார்கள். பார்த்த பிலால் ரலியல்லாஹு தஆலா, இந்த அபூ சுஃபியான் செஞ்சிருக்கிற சேட்டைக்கு என் கையில மட்டும் கிடைச்சா நான் பார்த்துக் கொள்வேன் என்ற ஒரு வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு தலைவரை பார்த்து நீ இப்படி சொல்கிறாயா? ஒரு கொலை செய்வேன் சொல்றியா? ஒரு தலைவரை பார்த்தான். பெருமானார்ட்ட போய் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாரு, அவரை பார்த்து நான் என் கையால எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அவரை நையப்புடைத்து விடுவேன் ஒரு வார்த்தை சொன்னேன் நாயகமே. நான் சொன்னது சரிதான், ஆனா என்னை திட்டி விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து அபூபக்கர், பிலால் மன்னிக்கவில்லை என்றால் நீ சொர்க்கம் செல்ல மாட்டாயின்ட்டார். இந்த பிலால் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹு அக்பர்
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு இடத்துல பாபு அன்னியா ஹபீபி, என் நண்பரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட கேட்கிறது? இன்னைக்கு நாம கேட்போமா? அவள்கிட்ட போய் பொண்டாட்டிட்ட அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? என் தம்பிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? செத்தாடு சாவடிட வர மன்னிப்பு கேட்கிற வேலையெல்லாம் எனக்கு ஆகாது, மன்னிப்பு கேட்கிற வேலையெல்லாம் எனக்கு ஆகாது என்று சொல்லுகிற நாம் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறு தோறும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு என்ன பேச்சு பேசினார்கள்? உயைனத் இப்னு ஹிசான், உமர் ரலியல்லாஹுவை விட நீளம் செலுத்தியவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? உமரே லா தஅதில் பில் கலியா, சரியாக நீளம் செலுத்துவதில்லை. வலா தஅதி பில் ஜஸல், கனிமத் பொருட்களை எங்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை. யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்ல, உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்ல. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா கூட்டத்தை கூட்டுகிறார்கள். எவ்வளவு பொருள் வந்துச்சு, எப்படி பிரிச்சு கொடுத்தேன், எல்லாத்துக்கும் உமர் ரலியல்லாஹு விளக்குகிறார்கள். அப்ப ஹுர் இப்னு கைஸ் வருகிறார். நாயகமே, ஹுர் இப்னு கைஸ் வருகிறார். உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்கிறார், ஹுதில் அஃவ வ அம்ர் பில் உர்ஃபி வ அரில் அனில் ஜாஹிலீன், மன்னிச்சிருங்களே, ஜாஹில் அவர் தெரியாம செஞ்சிட்டாரு, விட்டுருங்களே என்று சொல்ல, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவன் என் சகோதரர், கேட்டது நியாயம்தான், நான் மன்னிக்கிறேன் என்றார்கள். நான் மன்னிக்கிறேன். இந்த மன்னிப்பு என்பது அவர்களுக்கு அவ்வளவு அற்புதமான இல்லையா? அடியே கரமல்லாஹு வஜா சொல்லுவார்கள், அதிசயமா சொல்லுவாங்க. ஒரு காதில் ஒருவன் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறான், அவனே வந்து மறு காதில் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் என்றால் நான் மன்னிக்க தயார் என்றார்கள். நான் மன்னிக்க தயார் என்றார்கள். இந்த மன்னிப்பு இருக்கிற வரை இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும். பகை இருக்கிற வரை இந்த சமூகம் அழியும். மன்னிக்கும் சமூகமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற சகோதரர்கள், அத்தா அம்மா, உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், வந்த உறவுகள் அத்துணை பேர்களையும் மன்னித்து இல்லத்தில் சந்தோஷமாக வாழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.